அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 10ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தசமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் மத்தியானம் 1:30 வரை, அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் சிம்மராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலையில் 9லிருந்து 10 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு கலர் சற்று போடுறது நல்லது. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு அல்லது டார்க் அண்ட் ஷேடோ மாதிரி இருக்கக்கூடிய டபுள் கலர். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் கீரை, எள்ளு, வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்பொழுது ஜோதிட பாடத்தில் பரணி நட்சத்திரத்தில் உள்ளதை பற்றி பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் ராசி மண்டலத்தில் 13 பாகை 20 கலையிலிருந்து 26 பாகை 40 கலை வரை ஆட்சி புரிகிறது பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திர ராசிநாதன் செவ்வாய், நட்சத்திர நாயகன் சுக்கிரன், அதாவது சுக்கிரனுக்கு அதிபதி பரணி நட்சத்திரக்கூடியவர். அந்த ராசி மேச ராசிக்கு உண்டான கிரகம் செவ்வாய். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா அழகை ரசிப்பவர்களாக இருப்பார்கள். பெண்களை வசீகரிக்கக்கூடியவர், சிற்றன்ப வேட்கை மிக்கவர், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் படைத்தவர், அங்க லட்சணம் பொருந்தியவர், அதாவது சாமுத்திரிக லட்சணப்படி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் அமையப்பெற்றவராக இருப்பார். பொன்பொருள் போகத்தை அனுபவிப்பவர். அதே மாதிரி வாசனை பொருட்களை உபயோகிப்பதில் பிரியமுள்ளவர். பெர்ஃப்யூமோ அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவார், சென்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்களே, மீதம் முதல் பாதம் 2ஆம் பாதத்தில் உள்ளதை நாளை தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி காரணமின்றி வீணாக கெட்ட பெயர் உண்டாகும் சூழ்நிலை உருவாகிறது. கணவன் மனைவி மத்தியில் சிறு மனத்தாங்கல் உருவாகிறது. மக்களால் வீண் தொல்லையும் கவலையும் ஏற்படுகின்றது. பிரயாணங்களினால் ஆதாயம் எதுவும் கிடையாது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். மேலதிகாரிகளுடன் தகராறு வேண்டாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி வந்தால் அதிக நன்மைகளை அடையலாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது. மக்களால் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங், அதாவது சூதாட்டம், லாட்டரி, இதன் மூலம் ஓரளவு அதிக நன்மையே ஏற்பட போகின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. பிரபலஸ்தர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் இருக்கின்றது. ஆடம்பர செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தான் பண்ணுறீங்க. சுபகாரியம் ஒன்றுக்கு நீங்கள் தான் நடத்தி வைக்கிறீங்க, நீங்கள் தான் செலவும் பண்ணுறீங்க. வெளியூர் பிரயாணங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட சந்தோஷமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. அதே மாதிரி சிக்கலில் மாட்டுக்கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் நீங்கள் தான் உதவி புரிய வேண்டியிருக்கிறது. அதனால் பணச்செலவும் வீண் அலைச்சலும் உண்டாகிறது. பெற்றோர் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள். கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து சிம்மராசி. எதிரிகளின் சூழ்ச்சியை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு எதிரிகள் தொழிலில் உங்கள் தொழிலை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு உண்டோ அதையும் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். உஷாராக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். தீயவர்களின் நட்பு கிடைக்கிறது. பெண்களிடம் எச்சரிக்கையாக பழங்கள், அதனால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. யாராவது மாயமந்திரம் பண்ணுறது மாதிரி எல்லாமே ஸ்ட்ரக்காகி போய் இன்றைக்கி வீட்டில் எதுவுமே நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லை.
அதனால் வந்து தெய்வ பக்தி தான் உங்களை இந்த மனநிலையிலிருந்து காப்பாற்றக்கூடும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள், முழுமையாக செலுத்துங்கள், பயபக்தியுடன் செலுத்துங்கள். அடுத்து கன்னிராசி. பிரயாணங்களினால் சில நன்மைகள் ஏற்படுகின்றது. பிரயாணத்தின் போது கூட காரணமில்லாமல் மனைவி மகளை பற்றிய கவலை உண்டாகிறது. வீண் அலைச்சலும் வீண் செலவுமே இருக்கிறது. தெய்வ பக்தியில் ஈடுபட விரோதம், விபத்து ஆகியவை விலகிச் செல்கின்றது. கணவன் மனைவி உறவு ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவில் இருக்கிறது. அடுத்து துளாராசி. வாழ்க்கையில் சிறந்த மாற்றம் ஏற்படுகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு வெற்றிகரமாகவே நடக்கின்றன. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவுகிறது. வெளியூர் பிரயாணங்கள் பெரும்பாலும் வெற்றியையும் ஆதாயத்தையுமே தருகின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விருச்சிக ராசி. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கிறது. உறவினர்களுடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் விலகுகிறது. தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. ஆனால் வீண் கவலையும் வீண் பணச்செலவும் உண்டாகின்றது. வேகமாக அதாவது வந்து வேளைக்கு சாப்பிடக்கூட முடியாமல் போகிறது. வேலைப்பளு கூட ஒரு காரணம். அடுத்து தனுசு ராசி. பணம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேர்ந்தாலும் கையில் தங்குவதில்லை. மனைவி, சகோதரி, தாய் ஆகியோரின் மூலம் செலவு ஏற்படுகிறது. அடுத்து பெரியோர்கள் ஆதரவும் அவர்களினால் உதவியும் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு ஓரளவு நல்ல விதமாகவே செல்கிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கிறது. அடுத்து மகர ராசி. சகோதரர்களால் மன நிம்மதி குறைகின்றது. பொருள் செலவு உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகிறது. தொழிலில் அதே மாதிரி வந்து அந்த பெரிய ஆதரவு இல்லை, சுமாராகவே நடக்கிறது. மனைவியின் உடல்நிலை சற்று ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி. பொன் பொருள் வரவு உண்டாகிறது. புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே ஓரளவு அதிகரிக்கிறது. தான தர்மங்கள் செய்வதில் மனத்தில் ஒரு நாட்டம், ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. வெளியிலும் சரி வீட்டிலும் சரி பாராட்டு கிடைக்கின்றது. அடுத்து மீனராசி. வெற்றி பெறாது என்று தெரிந்தும் சில தேவையில்லாத முயற்சியில் ஈடுபட்டு நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்கிறீர்கள். வெளியூருக்கு செய்வதனால் எந்த விதமான நல்ல பயனும் ஏற்பட போவதில்லை. வீணலைச்சல் தான் மிச்சம். ஸோ பிரயாணத்தை மேக்சிமம் அதாவது தவிர்த்து விடுங்கள். மனைவி மக்களின் ஆதரவும் உதவியும் இருக்கின்றது. உறவினர்களுடன் சின்ன சின்ன உரசல் சச்சரவு உண்டாகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.